வேலைக்காக விடுகிறோம். மாலை வீட்டுக்கு வந்தாலும் மனசு இன்னும் வேலையிலேயே இருக்குது. குடும்பத்துடன் இருக்கும்போது ஆஃபீஸ் நினைப்பு, ஆஃபீஸில் இருக்கும்போது வீட்டை பற்றிய நினைப்பு. இப்படி வாழ்க்கையின் இரண்டு முக்கியமான பகுதிகளுக்கு நடுவில் சிக்கி தவிக்கிறீர்களா? அப்படியானால் இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். இன்று வேலையையும் குடும்ப வாழ்க்கையையும் எப்படி சரியான முறையில் பேலன்ஸ் பண்ணலாம்ன்றதை பற்றி 7 முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு விஷயத்தை நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேணும். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் என்றால் வேலைக்கு 50% நேரம், குடும்பத்துக்கு 50% ரெண்டு டைமை நாங்கள் ஒதுக்கக்கூடாது. வேலையும் குடும்பமும் ஈக்குவல் என்றது அர்த்தம் இல்லை. ஒவ்வொரு நாளும் சூழ்நிலைக்கு ஏற்ப எங்களுடைய நேரத்தை கவனத்தையும் சரியாக மாற்றிக்கொள்வது தான் உண்மையான பேலன்ஸ். சில நாட்களில் வேலைக்கு அதிக நேரம் தேவைப்படலாம், சில நாட்களில் குடும்பத்துக்கு அதிக நேரம் தேவைப்படலாம். அதனால் பெர்ஃபெக்ட் பேலன்ஸ் தேடுவதை விட எங்களுக்கு பொருத்தமான ஹெல்த்தி பேலன்ஸை உருவாக்குவது முக்கியம். வேலை நேரத்தையும் குடும்ப நேரத்தையும் பிரித்து கொள்ளுங்க. பலருடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? வேலை முடித்த பிறகும் வேலை முடிவதில்லை. ஆஃபீஸ் முடிந்ததும் வீட்டுக்கு வருகிறோம், ஆனால் ஃபோனில் தொடர்ந்து ஆஃபீஸ் மெசேஜஸ், இமெயில்ஸ், கால்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ் இப்படியே தொடர்ந்து நடந்தால் உடல் வீட்டில் இருந்தாலும் மனம் ஆஃபீஸில் தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரை ஒரு ஒர்க் ஃபினிஷிங் டைமை எங்களுக்கு நாங்களே செட் பண்ணிக்கொள்ளணும். உதாரணமாக, மாலை 6 மணிக்கு பிறகு அவசரமான வேலை இல்லை என்றால் ஆஃபீஸ் விஷயங்களை பார்க்கக்கூடாது என்று ஒரு பர்சனல் பவுண்ட்ரியை வைத்து கொள்ளலாம். வீட்டுக்கு வந்த பிறகு குடும்பத்துடன் இருக்கும் நேரத்தில் ஃபோனை கொஞ்சம் தள்ளி வைங்கள். வேலைக்கு வேலை நேரம், குடும்பத்துக்கு குடும்ப நேரம் ஒதுக்கி கொள்ளுங்கள். 3வது, முக்கியமான வேலைகளுக்கு ப்ரியாரிட்டி கொடுங்கள். எங்கள்கிட்ட நேரம் குறைவாக இருப்பது மட்டும் பிரச்சனை இல்லை, எதற்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதும் தெரியாமல் இருக்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால் தினமும் காலையில் அல்லது முந்தைய இரவே நாளைக்கு நான் கட்டாயம் முடிக்க வேண்டிய 3 முக்கியமான வேலைகள் என்னன்றதை நாங்கள் நோட் பண்ணி வச்சுக்கொள்ள வேணும். முக்கியமான வேலையை முதல்ல முடிக்க முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரே நேரத்தில் செய்ய முயற்சி செய்யக்கூடாது. ஒரு வேலையை முடித்துவிட்டு அடுத்த வேலைக்கு செல்ல வேண்டும். இதனால் வேலை நேரத்தில் ப்ரொடக்டிவிட்டி அதிகரிக்கும். வேலை நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் வேலை முடிந்த பிறகு குடும்பத்துக்கான நேரத்தையும் நாங்கள் சேவ் பண்ணிக்கொள்ள முடியும். 4வது விஷயம், குடும்பத்துடன் இருக்கும் நேரத்தின் குவாலிட்டியை அதிகரியுங்கள். குடும்பத்துடன் 5 மணி நேரம் இருந்தும் ஒருவருடன் ஒருவர் பேசாமல் ஃபோன் பார்த்து கொண்டிருந்தால் அது உண்மையான ஃபேமிலி டைம் இல்லை. அதே நேரத்தில் 30 நிமிடங்கள் இருந்தாலும் ஃபோன் இல்லாமல், டிவி இல்லாமல் முழுமையாக குடும்பத்தினருடன் பேசினால் அந்த 30 நிமிடங்கள் மிகவும் மதிப்புமிக்க நிமிடங்களாக இருக்கும். அதனால் தினமும் குறைந்தபட்சம் ஒரு சிறிய நேரத்தை ஃபேமிலி டைம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். சாப்பிடும்போது குடும்பத்துடன் பேசுங்கள். குழந்தைகள் பள்ளியில் என்ன நடந்தது என்று கேளுங்கள். உங்கள் துணையுடன் நாள் எப்படி சென்றது என்று பேசுங்கள். சிறிய உடையல்கள் தான் பெரிய உறவுகளை உருவாக்கும். 5வது விஷயம், நான் எல்லாவற்றையும் தனியாக செய்ய வேண்டும் என்று நினைக்காதீர்கள். வேலை, வீட்டு வேலை, குழந்தைகள், குடும்ப பொறுப்புகள் எல்லாவற்றையும் ஒரே நபர் தனியாக சமாளிக்க முயற்சி செய்தால் ஸ்ட்ரெஸ் அதிகமாகிவிடும். அதனால் தேவையான இடங்களில் குடும்பத்தினரிடம் உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். வீட்டு பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். வேலையிலும் சரியான கம்யூனிகேஷனை செய்ய வேண்டும். ஹெல்ப் கேட்பது பலவீனம் இல்லை. சில நேரங்களில் ஒரு சிறிய உதவி கூட நம்முடைய நேரத்தையும் மன அழுத்தத்தையும் குறைக்க முடியும். 6வது விஷயம், உங்களுக்கான நேரத்தையும் மறந்து விடாதீர்கள். வேலைக்கும் குடும்பத்துக்கும் நேரம் கொடுக்கிறோம், ஆனால் நமக்காக நேரம் ஒதுக்குகிறோமா? நம்மை கவனித்துக் கொள்வது செல்ஃபிஷ் அல்ல. நல்ல தூக்கம், சரியான உணவு, சிறிய எக்ஸசைஸ், நமக்கு பிடித்த ஹாபி, நண்பர்களுடன் சிறிது நேரம் அல்லது அமைதியாக தனியாக இருக்கும் சில நிமிடங்கள், இவையும் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான பகுதி. நீங்கள் முழுமையாக சோர்ந்து போயிருந்தால் மற்றவர்களுக்கு உங்கள் சிறந்த வெர்ஷனை கொடுக்க முடியாது. அதனால் உங்களை கவனித்துக் கொள்வதற்கும் உங்கள் ஷெட்யூலில் இடம் கொடுங்கள். 7வது விஷயம், ஒர்க் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டுமே. இது மிகவும் முக்கியமான விஷயம். உங்கள் ஜாப் முக்கியமானது, உங்கள் கரியர் முக்கியமானது, உங்கள் இன்கம் முக்கியமானது. ஆனால் உங்கள் முழு வாழ்க்கையும் உங்கள் வேலை மட்டுமல்ல. ஒரு நாள் நீங்கள் வேலை செய்யாமல் ஓய்வு பெறலாம், ஒரு நாள் உங்கள் பொசிஷன் மாறலாம், ஒரு நாள் நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யலாம் அல்லது வேறு ஒரு நிறுவனத்துக்கு மாற்றலாகி செல்லலாம். ஆனால் உங்களுடன் இருக்கும் குடும்ப உறவுகள், அன்பான மனிதர்கள், அவர்களுடன் நீங்கள் செலவிட்ட நேரம், இவைதான் வாழ்க்கையில் நீண்ட காலம் நினைவில் இருக்கும். அதனால் கரியரில் முன்னேறுங்கள், நன்றாக சம்பாதியுங்கள், உங்கள் கனவுகளை அடையுங்கள். ஆனால் அந்த பயணத்தில் உங்களுக்கு முக்கியமான மனிதர்களை இழந்து விடாதீர்கள். சின்னதாக ஒரு நினைவூட்டல், ஒரு நல்ல வாழ்க்கை என்பது அதிகமாக வேலை செய்வது மட்டுமல்ல, அதிகமாக பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல,
நம்முடைய வெற்றியை நம்முடைய குடும்பத்துடன் பகிர்ந்து கொள்ள முடிவதும் ஒரு வெற்றி தான். ஒர்க்கில் சக்ஸஸ், ஃபேமிலியில் ஹாப்பினஸ், லைஃபில் பீஸ், இந்த மூன்றும் சேர்ந்தால்தான் வாழ்க்கை உண்மையான அர்த்தத்தில் வெற்றியாகிறது. இந்த 5 நடைமுறை விதிகளை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுடைய ஒர்க் பேலன்ஸ் மற்றது லைஃப் பேலன்ஸ் ரெண்டுமே ஈக்குவல் ஆகும். இன்றையிலிருந்து இந்த 5 விஷயங்களை மட்டும் முயற்சி செய்து பாருங்கள். தினமும் 3 முக்கியமான வேலைகளை மட்டும் முதல்ல நீங்கள் செய்து முடியுங்க. 2வது விஷயம், வேலை முடிந்த பிறகு தேவையற்ற ஒர்க் நோட்டிஃபிகேஷன்ஸை ஆஃப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, அல்லது அதை பற்றி நீங்கள் மைண்ட் பண்ணவே பண்ணாதீங்க. 3வது விஷயம் முக்கியமானது, டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் என்றாலும் உங்களோட குடும்பத்தோட முழுமையாக டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வாரத்துக்கு ஒரு நேரத்தை உங்களுக்காக ஒதுக்குங்க. அது உங்களோட செல்ஃப் கேர் எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இது வெரி இம்பார்ட்டன்ட். நாங்கள் ஒர்க்கையும் ஃபேமிலியையும் பார்த்து கொண்டிருப்போம், ஆனால் எங்களை நாங்கள் செல்ஃப் கேர் பண்ண மாட்டோம். இது நீங்கள் ஏதாவது ஒரு டைம் எடுத்து ஒரு 10 மினிட்ஸ்னாலும் உங்களை நீங்கள் கேர் பண்ணிக்கொள்ளுங்கள். 5வது, வேலைக்கும் குடும்பத்துக்கும் தெளிவான பவுண்ட்ரிஸை போடுங்க. எல்லைகளை போட்டுட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு அதை தாண்டி நாங்கள் எதையுமே செய்ய தேவையில்லை. இந்த சிறிய மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம். நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள், முக்கியமான விஷயம், வேலையை இழந்தால் மீண்டும் ஒரு வேலை கிடைக்கலாம், ஆனால் கடந்து போன குடும்ப நேரத்தை மீண்டும் வாங்க முடியாது. அதனால் வேலை செய்யுங்கள், உங்கள் கனவுகளை துரத்துங்கள், வெற்றி பெறுங்கள். ஆனால் உங்களை நேசிக்கும் மனிதர்களுக்காகவும் நேரம் ஒதுக்குங்கள். ஏனென்றால் ஒரு பேலன்ஸான வாழ்க்கை தான் ஒரு ஹாப்பி வாழ்க்கை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி இருக்கிறது என்று கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போன்ற பயனுள்ள மோட்டிவேஷன் மற்றும் லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வீடியோஸ்க்காக எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நாங்கள் சந்திப்போம். நன்றி.